Welcome to Special Meals. அனாசி பழத்தையும் அவலையும் வச்சு டேஸ்டியான ஒரு டெசர்ட் பண்ண போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவலை விட சிகப்பு அவலில் தான் விட்டமின் பி அதிகமாக இருக்குது. அதனால தான் சிகப்பு அவல் யூஸ் பண்ணுறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அடுப்பில் ஒரு அடி கனமான பாத்திரத்தை வச்சு அதில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகுனதும் கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதே பாத்திரத்தில் 2 கப் அன்னாசி பழ துண்டுகளை போட்டு வதக்கிக்கணும். நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக பழத்தை வெட்டிக்கோங்க, அப்போ சீக்கிரமாக வெந்துடும். ஒரு நிமிஷம் வதக்கினதும் அடுப்பை நல்லா மிதமாக வச்சுட்டு இதை மூடி வச்சு வேக விடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். மறுபடியும் மூடி வச்சு வேக விடணும். அன்னாசி பழம் வதங்கி கலர் மாறி இருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ இதில் 3/4 கப் சுகர் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் யூஸ் பண்ணின அன்னாசி பழம் நல்ல இனிப்பானது, அதனால 3/4 கப் சுகர் போதும். இனிப்பு கொஞ்சம் கம்மியான அன்னாசி பழமாக இருந்தால் 1 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகருக்கு பதிலாக வெல்லம் சேர்த்தும் இதை பண்ணலாம். சுகர் நல்லா உருகி ஜாம் பதத்துக்கு வர வரைக்கும் இதை மிதமான தீயில வதக்கிக்கணும். இந்த பதம் வரதுக்கு எனக்கு 3 நிமிஷம் ஆச்சு. இதில் 3/4 லிட்டர் தண்ணி தேங்காய் பால், அதாவது 2ஆம் 3ஆம் தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விடணும். 3/4 லிட்டர் 1/2 லிட்டரா சுண்டுற வரைக்கும் இது கொதிக்கட்டும். தேங்காய் பாலுக்கு பதில் பசும்பால் சேர்த்து செஞ்சிடாதீங்க. மாம்பழம் அன்னாசி பழம் மாதிரி புளிப்பு சுவையுள்ள எந்த பழத்தோடையும் பசும்பால் சேர்த்து சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதில்லை. பழம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் நாம ஊற வச்சிருந்த 3 டேபிள் ஸ்பூன் அவலை சேர்த்துட்டு அப்புறமா கெட்டியான முதல் தேங்காய் பால் 1/2 கப் ஊற்றிடலாம். அடுப்பு இப்போ ஆஃப்ல தான் இருக்கணும். இனிமே அடுப்பை ஆன் பண்ண தேவையில்லை. ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பையும் போட்டுடலாம். நீங்கள் இதை கலந்து விட்டீங்கன்னா நம்மளோட சுவையான அன்னாசி பழ அவல் பாயசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.